மனோன்மணியம் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். மற்ற மாணவர்களுக்கு ஆளுநர் அவர்களால் பட்டம் வழங்கப்படாது அப்படின்றதால அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள களச்சூழல் என்ன? நிச்சயமாக அருணா, நெல்லை மாவட்டத்தில் உள்ள அபிஷேகப்பட்டில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா என்பது இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே இதில் பல்வேறு சர்ச்சைகள் என்பது கிளம்பிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக இடம்பெறும் என ஏற்கனவே பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது தெரிவித்த நிலையில் தற்போது இதற்காக இந்த பட்டமளிப்பு விழாவில் 517 பேருக்கு நேரடியாக ஆளுநர் பட்டம் வழங்குவதாக நேரடியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 111 பேருக்கு அந்த பதக்கங்கள் வழங்கக்கூடியவர்கள் மட்டும் நேரடியாக ஆளுநர் தங்களுடைய பதக்கத்தை வழங்குவார் என அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய 111 பேர் அந்த தங்கப்பதக்கத்தை பெறக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த பகுதியில் இருக்கப்பட வேண்டும். மற்ற மாணவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் என்பது தெரிவித்ததன் காரணமாக தற்போது மாணவர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் நேரடியாக தங்களுக்கான பதக்கத்தை மற்றும் பட்டங்களை வாங்குவதற்காக நாங்கள் சென்னையிலிருந்து வந்துள்ளதாகவும் தற்போது தங்களுக்கான அந்த பட்டம் என்பது வாங்குவதற்காக தற்போது இல்லை என தெரிவித்த நிலையில் தற்போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோஷத்தை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கு இந்த போராட்டம் என்பது நேரடியாக தங்களுடைய கவர்னர் கையால், குறிப்பாக ஆளுநர் கையால் தான் நாங்கள் பட்டம் பெறுவோம், மற்றபடி இந்த பட்டம் இன்று ஆளுநர் கையால் வழங்கப்படும் என தெரிவித்துவிட்டு தற்போது மாற்றுவதற்கான என்ன காரணம் என தெரிவித்தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து மாணவர்கள் இங்கிருந்து ஏற்கனவே ஒரு பிரிவினரை நேரடியாக வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்கள் இங்கே அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் குறிப்பாக ஆளுநர் கையால் தான் உங்களுக்கு பட்டம் வழங்குவதாக உங்களை கூட்டாங்க. இப்ப என்ன மாதிரி நிலைமை சொல்றீங்க? ஆக்சுவலி என்னன்னா, எல்லாருமே இந்த கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ஒரு அவார்டு தான் இந்த கவர்னர் கையில வாங்குற ஒரு பெருமை எல்லாருக்குமே. சோ அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே அவ்வளவு வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்த வேலையில விட்டுட்டு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரை சார்ஜ் பண்ணாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து நாங்களே தந்துருவோம்னு சொல்லிட்டு சோ மொபைல் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. உள்ள வந்து பார்த்தப்ப என்னன்னா கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் மேல போய் கவர்னர் கையில வாங்கலாம், நீங்க எல்லாம் வாங்க முடியாது. சோ அப்படின்னு சொல்ல அது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு. சோ இது என்ன பிரச்சனை, லாஸ்ட் இயர் ஒரு லேடி அவாய்ட் பண்ணாங்க கவர்னர் கையில வாங்குறதுக்கு. அந்த இஷ்யூனால இப்ப இவங்க எல்லாரும் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. பட் எல்லாருமே வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்து இப்ப ஏமாற்றத்தோட தான் உட்கார்ந்துருக்காங்க. இதற்கு முன்பாக ஆளுநரே நேரடியாக பட்டம் வழங்குவதும் அதன் பிறகு புகைப்படம் எடுப்பது ஒரு வழக்கமான உள்ளது. இந்த முறை ஏன் இது மாதிரி பண்றாங்க சார்? அதனாலதான் அது எங்களுக்கு தெரிஞ்சவரை அந்த லாஸ்ட் இயர் ஒரு லேடி இப்படி அவாய்ட் பண்ணாங்க அந்த ஸ்டேஜ்ல வச்சு. அந்த ஒரு காரணம் தான் எங்களுக்கு நினைக்கிறேன். பட் இது வந்து கண்டிப்பா கவர்னர் கையில வாங்கணும் எல்லாருமே ஆசையோட வந்திருக்கோம். எல்லாரும் அவங்க குழந்தைங்க ஃபேமிலியை வெளியே விட்டுட்டு வெளியூர்ல இருந்து ஃபாரின்ல இருந்து டிக்கெட் போட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ கொஞ்சம் பார்த்து அதை ஹெல்ப் பண்ணலாம். நீங்க அருணா நேரடியாகவே கேட்கலாம். தொடர்ந்து தங்களுடைய மாணவர்கள் இந்த பட்டத்தை வாங்குவதற்காக பல பகுதியிலிருந்து நேரடியாக வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து மற்றொரு அம்மா வணக்கமா, குறிப்பா இந்த பட்டம் பெறுவதே ஆளுநர் கையால வாங்குவதுதான் அந்த பட்டமே. இதற்கான ஒரு புகைப்படம் எடுப்பது ஒரு வழக்கமா நடைபெற்றது. இப்ப ஆளுநர் கையால அந்த பட்டம் வழங்கப்படாத நடந்து எப்படி பார்க்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நிறைய கஷ்டப்பட்டு நாங்க படிக்கிறோம். ரொம்ப அதிகமா வருவாய் இல்ல. நாங்க அவ்வளவு பிரைவேட்ல ஒர்க் பண்ணி லோ சேலரியில ஒர்க் பண்ணி பார்ட் டைம்ல படிச்சு இவ்வளவு வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவையும் கண்ட்ரோலர் செக்ஷன்லயும் அலைஞ்சி நிறைய டாக்குமெண்ட்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணி வரும்போது நாங்க இதை ரிசீவ் பண்றோம். அது ஒரு கனவு, அதை அடையணும்னு நாங்க இருக்கும்போது இந்த கடைசியில ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்போ டிகிரி ஹோல்டர்ஸ் வச்சு நாங்க ஹைலைட் பண்றோம்னா செம பெயினா தானே இருக்கும் சார். அதுதான் நாங்க அப்ஜெக்ஷன் சொல்றோம். வேற எங்களுக்கு எதுவுமே இல்லை. இதை கலைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அப்ஜெக்ட் இதுவே கிடையாது. பாரம்பரியமா நடக்கக்கூடியதானமா ஆளுநர் கையால பட்டம் வாங்குவதும் அதை புகைப்படம் எடுத்து தங்கள் வீடுகளுக்கு வழங்குவதும் இதே போன்ற ஒரு பாரம்பரியமான இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. அது அப்படியே தரணும் தானே. எங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நாங்க கிடையாது. ஏதோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நாங்க ஒரு பார்வையாளரா இருக்கும்படியா வைக்கணும்னா வேற அவங்க காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல. நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இவ்வளவு பண்ண பிறகு மற்ற பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு நீங்க உட்கார்ந்துருங்க நாங்க சொல்றது போல செய்யுங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுவும் 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து ரொம்ப பெயின், ரொம்ப சிக்கா இருக்கிறோம் சார்.
அருணா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். இதே போன்றதால் ஒவ்வொரு பட்டங்களை பெறக்கூடியவர்களும் மிகப்பெரிய தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய இந்த போராட்டம் என்பது, ஏன்னா இதே பகுதியில் நாங்கள் அமர்ந்திருப்போம், கண்டிப்பாக நேரடியாக வரக்கூடிய அந்த அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க பட்டம் வாங்க வந்திருக்கீங்க, குறிப்பாக ஆளுநர் கையால் தான் பட்டம் வாங்கணும்னு சொல்லி தான் உங்களை அழைத்திருப்பாங்க. இப்போ ஆளுநர் கையால பட்டம் வழங்கப்படாதுன்னு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கோபமா பாக்குறதா, ரொம்ப வருத்தமாவும் பாக்குறோம் நாங்க. ஏன்னா இதுக்காக 6 வருஷம் கடினமா உழைச்சிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு இதுங்கிறதே இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுதான். கவர்னர் கையால இத்தனை வருஷமா நடந்த விஷயம் இந்த வருஷம் நடக்காம இருக்கும். அதுதான் எங்களோட கோபமும் வருத்தமும். நீங்க நேரடியாவே கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, ஆளுநர் கையால் தான் பட்டம் வாங்கணும்னு சொல்லி வந்திருப்பீங்க. இப்போ ஆளுநர் கையால பட்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். அவ்வளோ எமோஷனலா டச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்க சென்னையில இருந்து 2 நாள் லாஸ் ஆஃப் பே பண்ணி வந்திருக்கோம் சார். இங்க இதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இவர்கிட்ட. எங்களை கதவை திறந்து விடுங்க சார், நாங்க வெளியில போயிடுறோம். அவங்க 113K கொடுத்துட்டு போட்டோம். எதுக்கு இவ்வளவு தூரம்? குறிப்பாக நீங்க நேரடியாக கேட்கலாம், தங்களுக்கான பட்டம் என்பது கூட தேவையில்லை, ஆனால் குறிப்பாக ஆளுநர் கையால் அந்த பட்டம் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கோம். குறிப்பாக எங்களை கதவை திறந்து விடுங்கள், நாங்கள் வெளியே செல்லவும் தயாராக இருக்கிறோம் என்றால் நாங்கள் படித்த படிப்பிற்காகவும் நாங்கள் நேரடியாக இந்த ஆளுநரிடம் நேரடியாக பட்டங்களை வாங்குவதற்காக தான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது தற்போது இந்த பட்டங்களை நேரடியாக ஆளுநர் கையால் வழங்கப்பட மாட்டாது. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி, குறிப்பாக ஆளுநர் கையால் அந்த பட்டங்களை வாங்கணும்னு வந்திருப்பீங்க, இப்போ கொடுக்க முடியாது, எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா, என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். இல்ல எங்களுக்கு இங்க வந்த பிறகு தான் தெரியுது அவங்க கொடுக்க மாட்டாங்கிறது. எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப கொடுக்கலன்னா கண்டிப்பா எங்களுக்கு வந்து அது ரொம்ப அப்செட் ஆகும். ஏன்னா நம்ம மெயினா அதுக்காக தான் நம்ம கவர்னர் கையால வாங்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு கிரெடிட் இல்லையா. அது கண்டிப்பா அவங்க அது பண்ணணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் கண்டிப்பா. குறிப்பாக நீங்கள் இந்த பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுவது. ஏற்கனவே இருந்த மாணவ மாணவிகள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களும் பல்வேறு கூச்சலை எழுப்பிக் கொண்டுதான் வெளியே சென்றார்கள். என்றால் பட்டங்களை இங்கே வைத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம், இந்த பட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஆளுநர் கையால் தங்களுக்கு இந்த பட்டம் இல்லை என்றால் இந்த பட்டமே தேவையில்லை என்று தெரிவித்து பலர் தங்கள் இந்த பட்டங்களை இங்கு வைத்துக் கொண்டு சென்றுள்ளார்கள். குறிப்பாக இது போன்ற ஒரு பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நேரடியாக அவர்களை ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டு விட்டு தற்போது ஆளுநர் கையால் இந்த பட்டம் என்பது வாங்கப்பட மாட்டாது என தெரிவித்த நிலையில் தான் தற்போது ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் இங்கு புறக்கணித்துள்ளார்கள். நேரடியாக தங்களுக்கு ஆளுநர் கையால் தான் இந்த பட்டம் என்பது வழங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இந்த பட்டத்தை வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என தெரிவித்து பல மாணவர்கள் இந்த பட்டத்தை இதே பகுதியில் நேரடியாக பார்க்கலாம். நம்ம ஒலிப்பதால் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்டங்களை கூட இங்கே வைத்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இது போன்ற ஒரு நேரடியாக 517 பேர் நேரடியாக அழைத்துக் கொண்டு வந்து தற்போது இந்த பட்டங்கள் ஆளுநர் கையால் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தது ஒரு மனவேதனை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பலர் தங்களுடைய சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வரக்கூடியவர்களும் நேரடியாக தங்களுடைய அந்த ஒரு நாள் வேலையை கூட இன்னைக்கு விடுமுறை போட்டு விட்டு அழித்துவிட்டு நேரடியாக இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக வந்துள்ளோம் என தெரிவித்தார்கள். தொடர்ந்து தமிழக அரசும் குறிப்பாக கவர்னர் என்பது ஆளுநர் என்பது இந்த மாணவர்கள் மீது நேரடியாக அக்கறை கொண்டு நேரடியாக அவர்களுக்கு தேவையான பட்டங்களை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மாணவர்களோட கோரிக்கையாக உள்ளது. செல்வராஜ், நிச்சயமாக மாணவர்களுடைய வருத்தங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்வராஜ், பல்கலைக்கழகம் தரப்பில் இது குறித்து ஏதேனும் பேச முடிந்ததா? நிச்சயமாக பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது ஏற்கனவே இவர்கள் அனைவரும் வெளியேற்றுவதில் மட்டும்தான் தாங்கள் ஆர்வம் காட்டி வந்தார்கள். குறிப்பாக மாணவ மாணவிகள் வெளியே செல்லும் போது கூட இந்த பட்டங்கள் தங்களுக்கு தேவையில்லை என தெரிவித்து இதே இடத்தில் வைத்துக் கொண்டு செல்வதை நாம் நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 517 பேருக்கு நேரடியாக ஆளுநரே தனது கையால் நேரடியாக பட்டங்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த பட்டங்கள் என்பது 111 பேருக்கான அந்த மெடலிஸ்ட் என சொல்லக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டங்கள் நேரடியாக மேடையில் வைத்து ஆளுநர் வழங்குவார் என தெரிவித்ததன் காரணமாக தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. தங்கள் படித்ததற்காகவே அவர்கள் ஏற்கனவே ஒரு மாணவி நம்மிடம் தெரிவிக்கும் போது நான் படித்த காரணமே நேரடியாக தங்களுக்கான அந்த புகைப்படத்தை எடுத்து தங்கள் வீடுகளில் வைப்பதற்காக தான், குறிப்பாக தங்களுக்கான அந்த ஆளுநர் கையால் அந்த பட்டம் வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் என தெரிவித்துதான் தங்களுடைய அந்த
ஆளுநர் கையால் பட்டங்களை வாங்குவதற்காக தான் நாங்கள் காலையிலிருந்தே வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தற்போது ஐயா வணக்கம். குறிப்பா இந்த நேரடியாக துணைவேந்தரும் தற்போது கோபத்தில் சென்று கொண்டிருக்கிறார். ஏன்னா நேரடியாக வரக்கூடிய ஒவ்வொருவர்களும் தற்போது பட்டங்களை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்து ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் தங்களை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த புறக்கணிப்பு என்பது தற்போது நடைபெற உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த பட்டங்களை இங்கேயே வைத்துவிட்டு நாங்கள் வெளியே சென்று விடுவோம் என தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தற்போது 33வது பட்டமளிப்பு விழா என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையோடு கிளம்பியது. குறிப்பாக அவர்கள் 3வதாக தமிழ் தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த மாணவ மத்தியில் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தற்போது அங்கு உள்ள துணைவேந்தர் நேரடியாக சந்திரசேகர் அந்த நேரடியாக வந்து மாணவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்துள்ளார். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளும் அந்த பகுதியில் வந்துள்ளார்கள். குறிப்பாக இது போன்ற ஒரு சம்பவம் என்பது அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது நம்மிடம் பேசுவதற்காக மறுத்துவிட்டது. துணைவேந்தர் சந்திரசேகர் என்பதிடம் கேட்டபோது கூட நேரடியாக அவர் மறுத்துவிட்டார். குறிப்பாக தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் என்பது எழுந்து கொண்டு உள்ளது. குறிப்பாக தங்கள் படித்த படிப்பிற்காக ஆளுநர் கையால் தான் தங்களுடைய பட்டம் என்பது வாங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த பட்டம் தேவையே இல்லை என மாணவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே சர்ச்சையில் சிக்கிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இது போன்ற மாணவர்களுக்கும் தற்போது 517 பேர்ல கிட்டத்தட்ட 111 பேருக்கு மட்டும்தான் அந்த மெடலிஸ்ட் என சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டம் என்பது வழங்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலை. மற்றவர்கள் யாரும் இந்த பட்டத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், நீங்களை வெளியே விடுங்கள், நாங்கள் இந்த பட்டத்தை இங்கேயே வைத்துவிட்டு சென்று விடுகிறோம் என்று மாணவிகள் நம்மிடம் தெரிவித்து வருவதை நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம். தொடர்ந்து இது போன்ற ஒரு சர்ச்சையில் சிக்கி தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி செல்வராஜ். மாணவர்களை வெளியேற்ற கல்லூரி நிர்வாகம் மும்மரம் காட்டி வருகிறது. தங்களை வெளியேற்ற கல்லூரி நிர்வாகம் மும்மரமாக இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர்களை வெளியேற்ற மனோன்மணியம் பல்கலைக்கழகம் மிக தீவிரமாக மும்முரம் காட்டி வருகிறது. மனோன்மணியம் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்களை வெளியேற்ற கல்லூரி நிர்வாகம் மும்மரமாக இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். I request all the media persons to take their please. I request police to take care of all the necessary security arrangements required for honorable governor. Sir, வாங்க சார். அவங்க மட்டும் நிக்கட்டும், மற்றவங்க அப்படிங்களா? இல்லைம்மா, ஷார்ட் ஆகலம்மா, ஷார்ட் ஆகல. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனோன்மணியம் பட்டமளிப்பு விழாவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அபிஷேகப்பட்டியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 111 பேருக்கு மட்டும் பட்டம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் கையால் 111 பேருக்கு மட்டும் பட்டம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருந்தது. தற்பொழுது அங்கு ஆளுநர் வந்து விட்டாரா? அங்குள்ள நிலவரம் என்ன?
நிச்சயமாக ஆளுநர் என்பது இன்று காலை சரியாக 9 மணி அளவில் நேரடியாக இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு வந்துவிட்டார். ஆனால் இருந்த போதிலும் தற்போது வரை 10:30 மணிக்கு நேரடியாக இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது வரை இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறவில்லை. குறிப்பாக 111 பேருக்கு அந்த பதக்கங்கள் பெறக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நேரடியாக ஆளுநர் என்பது பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்குவார். மற்ற 575 பேர்ல மற்றவர்களுக்கு யாரும் இந்த பதக்கங்கள் வழங்கப்படாது கண்டித்து தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக செல்லக்கூடிய ஒவ்வொருவர்களும் தங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய என்ன விஷயம் என்றால், நேரடியாக பதக்கங்கள் தங்களுடைய பட்டமளிப்பு சார் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய மாதிரி தான் சார், விடுங்க சார். நேரடியாக வரக்கூடியவர்கள் நேரடியாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாகவே ஆளுநர் என்பது அவர்கள் தங்களுக்கான 571 பேருக்கும் நேரடியான பதட்டம் என்பது வழங்கிய பிறகுதான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம். அப்ப நேரடியாக தற்போது ஆளுநரே நேரடியாக பதக்கங்களை வழங்குவார், பட்டங்களை வழங்குவார் என கல்லூரி நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் கைத்தட்டுகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்கு பிறகும் ஜெயா பிளஸ் செய்தி தொடர்ந்து தங்கள் செய்தியை வெளியிட்ட பிறகும் இப்ப ஆளுநர் என்பது படிந்து உள்ளதாகவும், குறிப்பாக 571 பேருக்கும் நேரடியாக பட்டங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நிர்வாகமே நேரடியாக செய்யும் என தெரிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நேரடியாக பாருங்க அவங்க நிர்வாகம் சார்பாக நேரடியாக நேரடியாக 577 பேருக்கும் பட்டங்கள் வழங்கப்படும் என்ற கல்லூரி நிர்வாகமும் மற்றும் பல்கலைக்கழகமும் நேரடியாக ஆளுநரின் செயலாளர் நேரடியாக மேடையில் வந்து அறிவித்த பிறகுதான் மாணவர்கள் உற்சாகமாக தங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு சர்ச்சைக்கு பிறகு தற்போது தமிழகத்தினுடைய ஆளுநர் இவ்வளவு சர்ச்சை செய்த பிறகுதான் மாணவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் தற்போது நேரடியாக அவர்களுக்கு பட்டம் வழங்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதுபோன்ற சர்ச்சையில் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்தில் என்பது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் தற்போது மாணவர்களின் இந்த மாதிரி போராட்டமும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. PhD candidates, please be seated. Sir, கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சொன்னது நாங்க இல்ல. Honorable Governor Chancellor ஓட secretary. Right? Please be seated in your seats. தேவா பகுதனே உட்காரு. முன்னாடி உட்கார. நான் பேரை கேட்டே இருக்கேன். வெளியில ஒரே